நன்றி 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 நன்றி. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ் 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 ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு வசனம் இருக்கா, 86:5 கூப்பிடுகிற சங்கீதம் 86:5 கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மனம் இறங்குகிறார்னு சொல்லி. உங்க மேல அவர் மனம் இறங்கணுமா? கூப்பிடுகிற இருக்காயா? கூப்பிடுகிற கர்த்தர் நல்லவரும் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். மன்னிக்கிறவர் மனம் இறங்குபவர். கூப்பிடுகிற யாவரையும் மன்னிக்கிறார், மனம் இறங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ. அதனாலதான் கூப்பிடு நீ பதில் தருவார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மம் பிடு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் சொல்லுங்க. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கூப்பிடுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. தேங்க்யூ அப்பா, ராஜா, தேங்க்யூ அப்பா. ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு அப்பா. இயேசு இயேசு ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. கூப்பிடுங்க. இயேசு ராஜா, எங்க ராஜா. ஹல்லேலூயா. ராஜா, நன்றி அப்பா. ராஜா, நன்றி அப்பா. இயேசு ராஜா, நன்றி அப்பா. ராஜா, நன்றி அப்பா. இயேசு ராஜா, நன்றி அப்பா. ராஜா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். சொல்லுங்க. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். கதையுயு எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். அதனாலதான் சொல்லுங்க. இயேசு ராஜா, எங்க ராஜா,
இயேசு ராஜா தங்கராஜா, இயேசு ராஜா ராஜா, எங்க ராஜா, ராஜா, இயேசு ராஜா ராஜா, தங்கராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, வா இயேசு வா கூப்பிடுறோம். இயேசு ராஜா, இயேசு 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 ராஜா, கூப்பிடுறோம்ப்பா. அவன் விடாது கூப்பிட்டான். பர்த்திமேயி எப்படி கூப்பிட்டாரு? விடாமல் விடாது கூப்பிட்டான். தேங்க்யூ அப்பா. இந்த வாய், கர்த்தரை கூப்பிடுகிற வாய் பாக்கியம் பெற்றது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அவ்வளவு பேர் இயேசு பின்னால போனாலும் இவன் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். இவனுக்கு தான் அற்புதம் நடந்துச்சு. ஆமென். இந்த கூட்டத்துல கூப்பிடுகிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். கூப்பிடுகிறவர்களுக்கு அற்புதம். ஆமென். இசையா இசையா கூப்பிடுகிறவர்களுக்கு, கூப்பிடுகிறவர்களுக்கு, கூப்பிடுகிறவர்களுக்கு கூப்பிடு, கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறுமொழி கொடுப்பேன், நான் மறுமொழி கொடுப்பேன். நீ அறியாத, நீ அறியாத, எட்டாத எட்டாத அநேக காரியங்கள், அநேக காரியங்கள், பெரிய காரியங்களை செய்வேன். செய்வேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஒரு வசனம் எரேமியா 33:3 333 அப்படித்தானையா? 333 நமக்குலாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. 333 333 சொல்லுங்க. 333 333 333 எரேமியா எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க. ஆமென். உனக்கு எட்டாததும் அறியாததும் பெரிய காரியம். ஹalleluya, பெரிய காரியம். பெரிய காரியம். உன் புத்திக்கு எட்டாத ஒரு பெரிய காரியம். ஆமென். பெரிய காரியம் செய்யறாரா? ஆமென். அப்பா ஏசாயா, 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 ஆமென். ஹalleluya. Thank you அப்பா. Thank you. கூப்பிட ஆரம்பி. நான் கூட அப்படித்தான். என் வாலிப நாட்கள்ல யார் சாமியார் ஆயிடணும் ஃபாதர் கேத்தலிக் சர்ச்சில் ஒரு பங்குல இருந்து எப்படியாவது போயிடணும் அப்படித்தான் நினைச்சு. ஆனா இவரை கூப்பிட ஆரம்பிச்சா இவர் நான் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு பாட்டு வரலாம் வரும்னு நினைச்சேன். நான் ஒரு பாடகனா இருப்பேனே நினைக்கல. பாட்டு பாட ஆசை இருந்தாலும் என்னை கொயர்லயே சேர்க்கல. வாய்ஸ் கழுத வாய்ஸ்ன்னு சொல்லி எங்கள் சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொயரில் சேர்க்கல. அப்போல்லாம் கொயர் தான் பாடும். இப்போ தான் எல்லாரும் பாடுறோம். அந்த நாட்களில் கேத்தலிக் சர்ச்சில் ஒரு கொயர் இருக்கும். அதில் சேர்றதுனா ஒரு பெரிய அது கௌரவமானது. அந்த கௌரவம் எனக்கு கிடைக்கல. ஒழுங்காக இருந்தால் தானே வாய்ஸ் என்ன பாப்பா. ஆனால் நினச்சே பார்க்கல இந்த வாய்ஸை வச்சு இவ்வளவு பாட்டு கொடுத்துருக்காரு. ஆமென். அதான் நீ அறியாத
எட்டாத எட்டாத பெரிய காரியங்கள். இதுதான் ஜீசஸ். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா 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 ஏசையா. எல்லாம் இந்த இயேசுவால தான். ஆமென் இவரை வாய் கூப்பிட ஆரம்பிச்சா எங்கோ கொண்டு போயிடுறாரு. ஆமென் நாங்கள் சாட்சி, ஆமென் ததை சாட்சி. ஆமென் ஆபிரகாம் வந்திருக்கிறானா? ஆபிரகாம் சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. வேற யார் ஊழியர்கள் வந்திருக்காங்களா? ஊழியர்களை கை வைத்துங்கய்யா. ஊழியம் செய்யறவங்க வெல்கம் வெல்கம். உங்கெல்லாம் சாட்சி. நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முதல் டிஜிஎஸ் தினகரனை சந்திக்க போனா அவர் கையை வச்சு நீ உலகம் எங்கும் போவாயின்னு எனக்கு அது புரிஞ்சுக்கிறவே இல்லை. நமக்கு நீ உலகம் எங்கும் போவா, அது என்னால் ஏற்றுக்கிறவே முடியலை. நான் கிராமத்துக்கு பிறந்தவன், கிராமத்தில் தான் ஃபாதராக பல வருஷம் இருந்தவன். எனக்குன்னு டவுனுக்குமே சம்பந்தம் இல்லை. சைக்கிளில் போய்கிட்டு தான் இருந்தோம். இப்போ இருக்கிற ஸ்டேஜ் நினைச்சே பார்க்கல. இந்த இயேசு உள்ள வந்ததுனால ஆமென். அற்புதம். நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்கள். ஏசையா ஏசையா glory. ஏசையா ஏசையா கூப்பிடு. அப்பா அப்பா அப்பா. ஏசையா அப்பா. ஏசையா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றி அப்பா. உங்க வாழ்க்கையிலையும் செய்திருக்கிறாரா? அப்படி என்ன கை உயர்த்தி காட்டு. ஆமென். அறியாத எட்டாத காரியம் செய்கிறார். காரியம் செய்கிறார். அட யாருக்கு? எனக்கு. யாருக்குயா? கூப்பிடுகிறவர்களுக்கு. சொல்ல மாட்டேங்க, லேட்டா சொல்றேன். கூப்பிடுகிறவர்களுக்கு. கை தட்டுவேன். மன விட்டா லேட்டா கூப்பிடுகிறவர்களுக்கு. மூணு 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 33 மூணு 33 மூணு. கூப்பிடு கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. நான் அறியாத எட்டாத காரியம் செய்வேன் ஏசையா. சொல்லு. கூப்பிடு. ஏசையா. இன்னொரு ஏசையா. கூப்பிடுகிறேன். ஏசையா. ஏசையா. இப்படி அந்நிய பாஷை பேசுவீங்களா? விசுவாசிகள் வந்திருக்கீங்களா? அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. ரீ மகாதரே ரே இந்த ராகத்திலேயே பாடுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உபவாச ஜெபம் வாய் திறந்துதே இருக்கணும். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்றதா கூப்பிடுறது, சாப்பிட்றதா கூப்பிடுறதா சாப்பிட்றது, கூப்பிடுறதா சாப்பிட்றது. நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். பாப்பா வாயை மூடிட்டு பார்க்குறியே, திறந்து பாடுறா, சொல்றா. பாபா கதாரா. வெரி குட் வெரி குட். கூப்பிடுங்க. ஒரு அற்புதம் நடக்குது. உங்க உடல்ல அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செய்கிறது உடல் அற்புதம். உடல் அற்புதம். உடல் அற்புதம். ஏசையா ஏசையா
ஏசையா உடல் அற்புதம் நடப்பதாக. கட்டளை கொடு. இயேசுவின் நாமத்தினால இப்போதே ஒவ்வொருடைய உடல்லையும் அற்புதம் நடப்பதாக. வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால சகல வியாதிகளும் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகத்தை கட்டவிழ்க்கிறோம்ப்பா. விடுதலையை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இப்போதே ஒவ்வொரு சரீரத்திலும் அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரங்களையும் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரும் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நீர் சுகம் அளிக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கூப்பிடுகிறவர்களுக்கு அற்புதம். தேங்க்யூ அப்பா. குஷ்டரோகி கூப்பிட்டான், சொன்னா உம்மால ஆகும், என்னை சுகமாக்க. சுகமானா, சுகமானா, நீ சுகமாவா, சுகமாவா. இப்ப இருக்கிற வியாதியோடு வாழ போவது இல்லை. நீ கூப்பிட்டு பழகு. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வச்சிருக்காரு. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நீ ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடைவதில்லை. உன் வயதை கழுகு போல வாலிப வயதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குஷ்டரோகி கூப்பிட்டாரு, குருடன் கூப்பிட்டான், குஷ்டரோகி கூப்பிட்டான். அற்புதம் நடந்தது. உடல்ல அற்புதம் நடந்தது. கண்ணுல அற்புதம் நடப்பதாக. பற்கள்ல அற்புதம் நடப்பதாக. இதயத்துல அற்புதம் நடப்பதாக. கழுத்துல, தலையில, இரத்த குழாயில, கையில, கால்ல அற்புதம் நடப்பதாக. அப்பா, 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 என் ஜனத்தை ஆசீர்வதியும். சுகம் தரும் யெகோவா ராப்பா, சுகம் தரும் யெகோவா ராப்பா, ராப்பா. வியாதியை அனுமதிக்க மாட்டேன்னு வாக்கு கொடுக்கிறேன் ராப்பா. உன் குடும்ப வைத்தியர்னு சொன்னீங்க, நான் உங்கள் பரிகாரின்னு சொன்னீங்க அப்பா. ஒரு உடலே வியாதி இருக்கக்கூடாது. உம்மை தேடுகிறவர்கள் உடல்ல வியாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நாங்க கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு அவயவங்களும் இப்போதே சுகமாக்கப்படுவதாக. கண்கள்ல உம்முடைய வல்லமை இறங்குவதாக. கால்கள்ல உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால காதுகள்ல வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால நரம்புகள்ல, எலும்புகள உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, வியாதிகள் மறைகிறதற்காக நன்றி அப்பா. கிட்னில உம்முடைய வல்லமை இறங்குவதாக. கல்லீரல்ல உம்முடைய வல்லமை இறங்குவதாக. நுரையீரல்ல உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இதயத்தில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இப்போதே ஒவ்வொரு அவயவமும் சுகமாக்கப்படுகிறதற்காக நன்றி. வியாதிகள் மறைகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கூறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்ரீமகதர் அந்நிய பாஷை பேசுங்க, விடாதீங்க. உபவாச ஜெபம். பிரசங்கம் பண்ற உங்களை கூப்பிடல, உபவாசித்து ஜெபிக்க கூப்பிட்டுருக்கோம். உபவாசித்து ஜெபிக்கிறோம். கூப்பிடுங்க. எசையா, 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 எசையா. ஊழியர்கள்லாம் அந்நிய பாஷை பேசு. நீங்க பேசுனா இங்க அற்புதம் நடக்கும். ரேகா மகதரா சாதரா கபகதர ரேகா பகதா சிக்க பகதரா ஏ பபகதர லரக்கபகா ಶಬಗದರ ಲರಕಬ ಮಗುತ್ತರಲರ ಹಬಗಾದರಲರ ಹಬಬಾ
காபகதரா. கூப்பிடுறான். இந்த குருடன் கூப்பிட்டான், தாவீதின் மகனே இயேசுவேன்னு கூப்பிட்டான். மனம் இறங்கும், இந்த தேசத்தின் மேல மனம் இறங்கும், குடும்பத்தின் மேல மனம் இறங்கும், இந்த பகுதியின் மேல மனம் இறங்கும். ஏசையா கூப்பிடுறப்பா, கூப்பிடுறப்பா, கூப்பிடுறப்பா. நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. கூன்னு சொன்னேன். குஷ்டரோகி, முதல்ல ஒரு குஷ்டரோகி, அடுத்து 10 குஷ்டரோகி. கூப்பிட்டாங்க. போகிற வழியிலேயே அற்புதம் நடந்துச்சு. ஆமென். ஒருவேளை இப்ப அற்புதம் நடக்கணும், நடக்காட்டினா போகிற வழியிலேயே உங்க எதிர்காலத்துல அற்புதம் நடக்கும். 3 கட்டாயம் நடக்கணும். நீ அறியாத எட்டாத காரியம் நீ பாப்பா உனக்கு தெரியப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்படி நான் பார்க்கிறேன். ஒரு மூணு சம்பவம் ஞாபகம் வருது. காணானிய ஸ்திரீ, அவ கூப்பிட்டுக்கிட்டே பின்தொடர்ந்தாலும் வசனம் சொல்லுது. எப்படி பின்தொடர்ந்தாலாம்? கூப்பிட்டு கொண்டே, தாவீதின் மகனே இறங்கும், என் பிள்ளை கொடிய பிசாசால் கொடிய வேதனைப்படுறா. மத்தேயு 22 முதல் 23, 24, 25 பின்னாடி கூப்பிடுறா. வசனம் சொல்லுதா, இவள் கூப்பிட்டு கொண்டே பின்தொடர்ந்தாள். அப்படி இருக்கா? 23 அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. இவளை கூப்பிடுறாளா? எப்படி கூப்பிடுறா? அவர் முன்னால போறாரு, பின்னாலே கூப்பிட்டு இருக்கா. இவள் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. glory hallelujah amen. உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றோ விடுதலையே. சொல்லுங்க, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே எனக்கு விடுதலையே. இயேசுவின் பின்னால் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. சொல்லுங்க, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலோ எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் வேளையிலோ எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஏசையா
இருக்கப்பா. ஏசையா. ஹalleluya. ஹalleluya. இவள் நம்மை ஆஃப் பண்ணிடக்கூடாது, சத்தம் கேட்டுட்டே இருக்குன்னு எனக்கு. ஆமென். இவள் நம்மை 23 ஐயா 23. இவள் நம்மை இவரை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார். இதுதான் நம்ம செய்தினே வச்சுக்கங்க. இந்த இயேசுவை பின்தொடர்ந்து கூப்பிட கற்றுக்கொள்ளுங்க. சரி, பின்தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே வரா. எப்படி கூப்பிடுறா? இரக்கமாயிரும் இயேசுவே. அடுத்து பின்தொடர்ந்து கூப்பிட்டவ இப்ப முன்னால வந்து நிக்கிறா. 25 எனக்கு உதவி செய்யும் கூப்பிடுற. உதவி செய்யும். 25 எப்படி எப்படி எழுதியிருக்குன்னா, முழந்தால் படிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். குனிந்து பணிந்து, ஆண்டவரே ஆண்டவரே உதவி செய். உதவி செய். நான் எங்கே போவேன்? என் பிள்ளை கஷ்டப்படுறான். கூப்பிட்டாளா? ஆண்டவர் சொன்ன காரியம் நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும். ஆமென். யெசையா ஏசையா ஏசையா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இன்னைக்கு அந்த அந்த 15 மத்தேயு 15 28 ஆயா 28 கையை தட்டு. 28 15 28 நீங்க விரும்புகிற காரியம் நடப்பதாக நாங்க அறிக்கையிடுறோம். நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால உம்முடைய மக்கள் என்ன விருப்பத்தோடு இந்த ஆலயத்திற்குள் வந்தார்களோ உங்களை நோக்கி கூப்பிடுறதுனால அந்த விருப்பம் இன்னைக்கு நடக்கிறதற்காக நன்றி அப்பா. விரும்புகிற காரியம் நடக்கட்டும்னு சொல்றோம். இயேசுவின் நாமத்தினால விரும்புகிற காரியம் நடக்கட்டும்னு சொல்றோம். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ததே கிட்ட ஐயா மாஸ்டர், நான் விரும்புகிற காரியம் அந்த கூட்டத்துல நடந்துச்சியான்னு சொல்லணும். ஆமென். விரும்புகிற காரியம் இந்த கானானிய பெண்ணுக்கு நடந்தது, எனக்கு நடந்ததுன்னு நீங்க சாட்சி சொல்றத நாங்க கேட்டு அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. இந்த ஸ்பீக்கர் எனக்கு நேரம் ஏதாவது இருக்கா? தம்பி கொஞ்சம் தள்ளு. எல்லாம் அங்கேதான் இருக்கு. இது எனக்கு நேரம் இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. ஹalleluya தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இட்ஸ் ஓகே. அது கொண்டு போயிடலாம். தேங்க்யூ. இப்படி இருக்கு. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. விரும்புகிறது நடப்பதாக, விரும்புகிற காரியம். தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள். முடிந்தா முழந்தால் படிட்டு முடிந்தா. என் உதடு உம்மை துதிக்கும். முடியாதவ உட்காந்துக்கங்க. ஓகே. என் எவ்ரிதிங் ஓகே. ஆமென். உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள். கூப்பிடுறது மட்டுமில்ல, அடுத்து துதிக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு எப்ப துதிக்கணுமா? ஜீவனுள்ள மட்டும். சொல்லுங்க. என் உதடு உம்மை துதிக்கும். ரைட்.
சொல்லுங்க. வெரி குட், உம்மை வெரி குட். சவுண்ட் இஸ் வெரி குட். ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்றான் 63ஆம் சங்கீதம். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். எத்தனை பேர் அகமகிழ்றீங்க? நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன், உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். எத்தனை பேர் அகமகிழ்றீங்க? கை உயர்த்தி நிழலில் அகமகிழ்கின்றேன். அப்படி சரிங்க. இதுலதான் சந்தோஷம், இதுலதான் திருப்தின்றாரா? திருப்தி. எப்படிப்பட்ட திருப்தியா? அந்த 63:5 சுவையான உணவு உண்பது போ திருப்தி, 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 திருப்தி. எப்படி? பிரியாணி சாப்பிட்டது போல திருப்தி, திருப்தி. அதோட சாப்பிட்டது போல ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றே. ஆனந்தமான சந்தோஷம் வருதா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றே. ஆனந்தமான சொல்லுங்க. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஜீவனுள்ள நாட்கள், ஜீவனுள்ள நாட்கள். அதுல அந்த 3ஆம் வசனம் சொல்லுது, கைகளை உயர்த்தி 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. 4ஆம் வசனம். 4 என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி சொல்லுவேன். சொல்லுங்க. சொல்லுவேன். உம் நாமத்தை கூப்பிடுவேன். நாமத்தை கூப்பிடுவேன். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி உங்க நாமத்தை கூப்பிடுவேன். கூப்பிடுவேன், கூப்பிடுவேன். ஒரு பக்கம் துதிப்பேன், துதிப்பேன். இன்னொரு பக்கம் கூப்பிடுவேன், இன்னொரு பக்கம் கூப்பிடுவேன். ஏசையா கூப்பிடு, கூப்பிடு. ஏசையா. Glory, glory, glory. ஏசையா. Glory, 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 glory. ஏசையா. Glory, glory. ஏசையா. என் உதடு உம்மை துதிக்கும், என் வாய் உம்மை கூப்பிடும். எப்படி சொல்லுங்க? உதடு வேற வாய் வேறயா? ஆனா வித்தியாசமா சொல்றேன். உதடு துதிக்கும், உதடு துதிக்கும், வாய் கூப்பிடும். இதுதான் பக்தன் சொல்றான். 63:4 நடப்பதாக உங்க வாழ்க்கையில. ஆமென். அந்த 63ஆம் சங்கீதம் எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? சரி, மனப்பாடம் பண்ணுங்க. 63, 91, 121 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் விசுவாசிங்க. சங்கீதங்கள் தேவனோட உறவை அதிகப்படுத்தும். உறவாட விரும்புகிறவர்கள் எல்லாம் சங்கீதங்களை மனப்பாடம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் சொல்றான், தேவனே நீ என் தேவன். எப்படி சொல்ற? எடுத்த உடனே என்ன சொல்றாரு? 63, தேவனே, தேவனே என்னுடைய தேவன். என் வீட்டுக்காரர் அப்படி சொல்லுங்க. வீட்டுக்காரை பார்த்து நீ என் வீட்டுக்காரர் கண்ட ஆளெல்லாம் பார்க்க கூடாது தானே சொல்லுவீங்க. என்ன கண்ணு அங்கங்கே போகுது, எனக்கு சொந்தமானவன் அப்படி சொல்லுவீங்களா? வீட்டுக்காரர பிள்ளைங்க சிரிக்குதே. அப்படித்தான் என் வீட்டுக்காரர் கண்டட்டமெல்லாம் பார்த்துடக்கூடாது. பாருங்க, தப்பா பார்த்துறாது. எப்படி பாருங்க வீட்டுக்காரருக்கு. ஆமா, அது போலதான் என் தேவன். தேவன் என்ற இடத்துல எல்லாம் நான் எப்படி கூப்பிடுவேன்? என் தகப்பன் அப்படித்தான் கூப்பிடுவேன். தெய்வம் என்று சொல்ற இடம்லாம் தகப்பன்னு மாத்திக்கிட்டு இருக்கேன். நம்முடைய பாடல்ல தெய்வம் அந்த இடம் போய் எனக்கு தெரியும். ஏன்டா தெய்வம்னு போட்டாங்க.
தகப்பன்னு போனா இன்னும் நல்லா இருக்கு. தகப்பனே, தந்தையே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே கூப்பிடுங்க, தந்தையே, தலை நீர செய்பவர் நீரே. ததையு தலை நிமிர செய்தவர் நீரே. ஆபிரகாம் தலை நிமிர செய்பவர் நீரே. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறே. தேங்க்யூ சாமா, சாம், தேங்க்யூ. அப்பா நல்லா இருக்காரா? நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா, போயிட்டு வா. நீர் தாங்குகிறே, தள்ளாட விட இருப்பியா? நீ போயிடாமா? தகப்பனீர் தாங்குகிறே, தள்ளாட விட மாட்டீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, சொல்லுங்க. அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. சொல்லுங்க, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, ஹல்லேலூயா. தோல்வி என்றும் எனக்கில்லையே. சொல்லுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தந்தையே, தலை நிமிரட்டும், நிமிர செய்பவர் தலை நிமிரட்டும், பிள்ளை தலை நிமிரட்டும். தகப்பனே, தந்தையே, ஹல்லேலூயா. நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி ஏசையா, 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 ஏசையா. தலை நிமிர செய்பவர் நீ, எங்க தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் சொல்ல சொல்ல உன் தலை நிமிருமா? தலை நிமிர செய்பவர் உயரட்டும், நீரே. தலை உயரட்டும். தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்திரி. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பாடு, துதி.
பிரச்சனை இல்லாத உலகம் இல்லை, பிரச்சனை இல்லாத நாளும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. தானா பிரச்சனை வருதா? இன்னைக்கு ஒன்று இருந்தா நாளைக்கு ஒன்று வருது. ஏன்னா இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். பரலோகத்தில் தான் பிரச்சனையே இருக்காது. கைது. அதுக்கு தான் வாஞ்சிக்கிறேன், சீக்கிரம் நாங்கப்பா போகணும்னு ஆஞ்சிக்கிறோம். அப்படி ஆசைப்படுறீங்களா? உண்மையான ஆசை. ஆனா அவர் சித்தப்படி தான் நம்ம போக முடியும். நீ நினைக்கிறபடி மேலே போயிட முடியாது. அதனாலதான் அவர் சித்தம் என்ன, நீ மட்டும் வந்துடாதா பரலோகத்துக்கு, உன்னோட ஒரு கூட்டம் வரணும். உன்னோட ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வரணும். உன் சொந்தங்கள் வரணும், உனக்கு தெரிந்தவர்கள் வரணும். அதுதான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு தான் தாமதம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு ஆசைப்படுங்க, என் சொந்தங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு அறிமுகமானவர்களுக்கு இந்த நற்செய்தி சொல்லுவேன். இயேசுதான் சொல்லுவேன். இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். இவரால் அன்றி பாவ மன்னிப்பு இல்ல. தேங்க்யூ அப்பா. இத சொல்லு, தெரிந்தவர்களுக்கு சொல்லு. உங்களுக்கு தெரியும், பாவம் மன்னிக்கப்பட்டா தான் பிசாசு ஓடுவான். ஆமென். பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு என் இடம்னு உட்கார்ந்துருவான். பிசாசு வந்தா நோய் வரும், அடுத்து கடன் வரும். இந்த பிசாசை விரட்டத்தான் பாவம் மன்னிக்கப்படணும். ஆமென். இயேசையா கூப்பிடுங்க. ஏசையா, கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா, ஏசையா, புதிதாக வந்திருக்கிறாங்களா? அதையும் கண்ட தெரியுதா? ஒருவேளை உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னா அது என்னையா அப்படின்னா, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா என்ற ஒரு அனுபவம் இல்லைன்னா இன்றைக்கு அந்த அனுபவம் வரும். ஆமென். இதுதான் ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்பாங்க. ஆனால் வாலிப நாட்களில் எந்த கோசுக்காரங்க வருவாங்க, ரட்சிக்கப்பட்டியலா அப்படின்னு கோபமா வரும். அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு இப்பதான் புரியுது. ஆஹா அப்படின்னா இயேசு எனக்குள்ளே இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுது. இயேசு எனக்குள்ளே இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ள துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. ஓஹோ லலலா என்னுள்ள துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ள துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அதனாலதான் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே
சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். இந்த அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். உள்ள இருக்கிற அதை எப்படி தெரியும்? இருக்கிறது நிச்சயம்னா அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா அதான் வாய் கூப்பிடணும், நாவு துதிக்கணும். அதான் கைதடி, அதான் வாய் வசனத்தை சொல்லணும், நாவு துதிக்கணும். ரெண்டும் செஞ்சா உனக்குள்ள இருக்கிறத நீ அனுபவிப்பாய். சொல்லுங்க, அனுபவிப்பு. அறிவு வேறு, அனுபவம் வேறு. அதுதான் ஜெபம். ஏன் இப்படி கூடி கூடி ஜெபிக்கிறீங்கன்னா இதுல தான் அவர் இருக்கிறத அனுபவிக்கிறீங்க. அப்படித்தானே? சொல்லுங்க. ஏன் உங்களை கூட்டி வாயத்தரன்னு சொல்றோம்? பாடு, துதி, அதுல தான் அனுபவிப்போம். ஆஹா, கடவுள் நம்மோட தான் இருக்கிறாரு. ஒரு காலத்துல கத்தோலிக்கத்திலிருந்து வந்தவங்க இருக்கீங்களா? ஒரு காலத்துல கோவில்ல தான் இருக்கிறாருன்னு அங்க சொல்லுவாங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டு எதையும் செஞ்சுக்க அப்படிதானே சொன்னாங்க. கோயிலுக்கு போனா போதும், வெளியே வந்து எப்படியும் வாழ்ந்துக்க, ஆனால் கோயிலுக்கு மட்டும் போயிடும். காரணம், கோவிலில் தான் கடவுள் அப்படின்ட்டு இந்த நாட்களில் எனக்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது, ஆகா நான் தான் கோவில்னு இப்போ தான் தெரியுது. நான் தான் கோவில், நான் அவர் ஆலயம். சொல்லுங்க, எனக்குள்ளே இயேசு. சொல்லுங்க, நான் அவர் ஆலயம். நீ தான் தேவாலயம், பேராலயம். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் பேராலயம். சத்தியம் இந்த உலகத்துக்கே தெரியல. அதனாலதான் கோவிலா கட்டிட்டு இருக்காங்க. கட்டுறா கோவிலை யாரும் கட்டிடலாம் இல்ல, காசு இருந்தா கோவில் தேவைதான், கூடுறதுக்கு தான். ஆனா நீ கோவிலா மாறாம எத்தனை கோவில் வந்தாலும் அதனால என்ன இல்லை. மனுஷன் கோவிலா மாறாம ஊரெல்லாம் கோவிலை கட்டி வைக்கா, அதனால இந்த தேசம் என்ன ஆகாது? இப்படி காட்டுங்க. ஏன்னா அவர் கோவில தங்குறவர் அல்ல, உனக்குள்ள தங்குபவர். இந்த சின்ன சத்தியம் உலகத்துக்கு தெரியல, இந்த படித்த அறிஞர்களுக்கு அது புரியல. அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இன்னைக்கு நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வா சொல்றாங்களா? ராமேஸ்வரத்து கோயிலுக்கு போயிட்டு வா, அடுங்கிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வா, நல்லா இருப்ப. அது இல்லை, நீ கோவிலா மாறாம கோவிலா போனாலும் ஒண்ணுமே ஆகாது. நான் சொல்ல முடியுமா? இயேசையா சொல்லுங்கப்பா. இயேசையா, 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 எனக்குள்ளே இயேசு. சொல்லுங்க, ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும்
அல்லேலூயா. நம் மத்தியில் இயேசு உலாவுகிறத உணர்றீங்களா? ஆமென். நான் அனுபவிக்கிறேன், அதனால தான் நிற்க முடியுது. இல்லைன்னா நிற்க முடியாது, உட்கார்ந்துருப்பேன். ஏன் இருக்க? அநேகர் ஏன் முழந்தால் பண்ணிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ நேரமானா? அனுபவிக்கிறீங்க. ஏன் உட்கார்ந்தாலும் அனுபவிக்கிறீங்க? அதான் நீ தப்பா நினைச்ச, நான் உட்கார்ந்துட்டேன் அதனால. அப்படி இல்லை. சில பேருக்கு உட்கார்ந்தா அனுபவிப்பாங்க, உட்கார்ந்தா அனுபவிப்பாங்க. சில பேர் முழந்தால் படிட்டா தான் அனுபவிப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க எப்படியா இருந்தாலும் அனுபவிப்பீங்க. சொல்லுங்க, உட்கார்ந்தாலும் அனுபவிக்கிறீங்களா அவர் இருக்கிறத? அதுதான் கிறிஸ்டியானிட்டி. நம்முடைய கிறிஸ்தவம் என்பது கோயிலுக்கு போகிறது அல்ல, கிறிஸ்துவை அனுபவிப்பது. கூப்பிடுகிற யாவருக்கும் மனம் இறங்குகிறார். ஒரு பக்கம் இந்த பூமிக்கு மிக தேவை ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமை கூப்பிட்டு வச்சிருக்காரு. ஆபிரகாம் ஏயா பணங்குடியிலிருந்து கூப்பிட்டு விட்டீங்கன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் 165 வயதாயா, 175, அவ்வளவு நாட்கள் இருந்திருக்கிறார். அப்படின்னா சுகத்தோட இருந்திருக்கிறார். ஒரு பக்கம் சுகமும், அடுத்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறார். அப்ப இந்த பூமிக்கு ரெண்டு மிக அவசியம், சுகமும் செல்வமும் இல்ல. அப்ப இந்த ரெண்டுமே ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் தொங்கினார்னு வேதம் சொல்லுது. கைதல் கிறிஸ்தவ என்பன் ஓட்டாண்டியா வாழ பிறந்தவன் அல்ல, பணக்காரனாய் வாழ பிறந்தவன். ஆமென். ரக்கா பாகாதார் லரக்கா பா ஏஷக்கா பாகாதார் ஊரமா காத்தாலா. வறுமை ஒரு ஆவி, ஆமென். கடன் ஒரு ஆவி, ஆமென். அதை விரட்டுங்க இயேசுவின் நாமம். ஆமென். அந்த சாபம் உடையட்டும், உடையட்டும். என் தேசம், என் சபை, ஹalleluya, என் சபை பணக்கார சபையா மாறட்டும். பணக்கார சபையா மாறபாகதாரா லாரக்கா. ஆமென். ஏரேலேரே காமரா கதர லக்கராகபா ஷீபாகதாரகா. என்ன அருமையா பவுல் சொல்லி இருக்கிறார். இந்த கலாத்தியர் 3:13 மரத்தில் தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருந்தாலும் அவர் மரத்தில் தொங்கினார். சபிக்கப்பட்டவரா? ஆமா. நம்முடைய சாபமெல்லாம் அவர் சுமந்ததனால அவர் சபிக்கப்பட்டவர். நம்முடைய சாபத்தை சுமந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி இப்படி ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படி ஆயிற்று, இப்படி ஆயிற்று. ஏன் சிலுவையில சாபமானார்னா, சாபத்தை நீக்கி, வறுமை என்ற சாபத்தை நீக்கி பொருளாதார பெருக்கம் கொடுப்பதற்காகவே அவர் சாபமானார். ஆமென். வியாதி என்ற சாபத்தை சுமந்து சுகம் என்ற ஆசீர்வாதம் கொடுக்கும்படி அவர் சிலுவையில் பலியானார். ஆமென். இப்படி ஆயிற்றுன்னு பவுல் சொல்றாரு. எனக்கு எத்தனையோ சாட்சி சொல்லலாம். எனக்கு மிக அறிமுகமானவர். நான் சென்னை போனா அங்கே தங்குவேன். அவ்வளவு தூரம் நமக்குன்னு ரூமை கட்டி போனா தங்குற எப்படி ததையை வச்சிருக்காரு. ஆமாம். அதுபோல அவரெல்லாம் பிழைக்க போன ஒரு சென்னைக்கு போன உடனே அவருக்கு கிடைச்ச வேலை மூட்டை சுமக்கிற வேலை, அரிசி மூட்டை சுமக்கிற வேலை தான். ஒரு சாதாரண வேலையை முடிஞ்ச அளவு செஞ்சு மனைவி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனை கூப்பிடுறதுக்குள்ள ஆசீர்வாதம் கூப்பிட ஆரம்பிச்சா. வாயால கூப்பிட்டா, நாவால துதிச்சா, வசனத்தை அறிக்கையிட்டான். ஏசையா, இது இல்லை எங்க, இதுக்காக நீங்க எங்களை அழைக்கல. அப்படி ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு அவர் நிலை 4வது இடத்துல அரிசி பிசினஸ்ல இருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே எத்தனாவது இடத்துல நிற்கிறாரு? 4வது இடத்துல. அரசாங்கம் அடிக்கடி அரிசி கொடு, இதுக்கு கொடு. அரசாங்கம் கண்ணில் அந்த பிசினஸ் தெரியும்படி
பணக்காரரா இருக்கிறார். ஆமென். நான் உறுதியா சொல்ல முடியும், இந்த வாய் கூப்பிட்டா, இந்த நாவு துதிச்சா, நீங்களும் பணக்காரரா மாற முடியும். ஆமென். இசையா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இசையா. Glory, 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 glory. இசையா. கூப்பிடுங்க பார்க்கலாம். இசையா. Glory, இசையா. Jesus. இசையா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல கூப்பிடுகிறவங்க உங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது. ஆமென். அப்படி இருந்தா வெகு விரைவில் அது நீங்கணும். ஆமென். இந்த மாதத்துக்குள்ள இல்ல இந்த வருஷத்துக்குள்ள கடன் இருக்கக்கூடாது. ஆமென். நீ கூப்பிடுற கூட்டம், ஆமென். அவரை பின்தொடர்ந்து கூப்பிடுற கூட்டம், ஆமென். நீங்க விரும்புகிறது நடக்கும். ஆமென். இவரை விடாதீங்க, ஆமென். விடாதீங்க. ஆமென். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சொல்லுங்க, உம் சித்தம் இதயத்தின் ஏக்கம். இப்ப கூப்பிடுங்க, ஏசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தான் என் முன்னே சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிக்கிறவரே, செய்து முடிப்பவரே. ஓ எனக்காக சொல்லுங்க, செய்பவரே, செய்து முடிப்பவரே, ததேவுக்காக, ஆபிரகாமுக்காக ஊழியர் செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் சொல்லுங்க, என் பாரம். Thank you, அப்பா. என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். நீங்க பார்த்துக்கங்கப்பா. ஏசையா உம்மைத்தான். பரகாதா ரே பகாதா. ப்ளஸ் பண்ணுங்க, இந்த பிள்ளைய ப்ளஸ் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணுங்க. கையை விரிக்கிறாங்க, ப்ளஸ் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணுங்கப்பா. பிள்ளைங்க ப்ளஸ் பண்ணுங்கப்பா, ப்ளஸ் பண்ணுங்கப்பா, ப்ளஸ் பண்ணுங்கப்பா. ஆசையோட சொல்லுங்க, மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் தேங்க்யூ அப்பா. எனக்கு தெரியும் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆமென். அந்தரங்கத்தில் பார்க்க
இருக்கிற பிதா உங்க வாழ்க்கையில வெளியரங்கமா பலன் தருவார். ஆமென். உங்க குடும்பத்துக்கு பலன் தருவார். வெளியரங்கமாய் பலன் தருவார். ஜெபத்தை கேட்கிறார், வெளியரங்கமாய் பலன் தருவார். தகப்பன், அவர் தகப்பன் தள்ளி விடுவாரோ? தாய் மறந்தாலும் தகப்பன் மறப்பதில்லை. பரலோக தகப்பன் உன்னை மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிற சீயோன் குமாரத்தி சொல்றா, மறந்தாரோ, கைவிட்டாரேன்னு சொல்றா. நான் எப்படி மறப்பேன்? தாய் மறந்தாலும் உன்னை நான் மறப்பது இல்லை. என்னுடைய கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். பெயரை வரைந்து வைத்திருக்கிறேன். எப்போது என் கண் முன்னால நீந்தா இருக்கிற ஜீசஸ் இந்த ஊழியம் கர்த்தர் கண்முன் எப்போதும் இருக்கிறது. சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர். பரிபூர்ண சமாதானம், சத்தியம். 3:3:6 நம்ம 3:3:3 சொன்னோம். இவர் 3:3:6க்கு போயிட்டாரு. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் சமாதானத்தையும் ஊழியம் வெளிப்படுத்துவதாக. ஆமென். 3:3:6 3:3:6 யாரு யாரு 3:3:6 3:3:6 அக்கபகதர மேமமகதரா. இப்படி கூப்பிட கூப்பிட, துதிக்க துதிக்க, வசனம் வாசிக்க வாசிக்க, என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் சொல்றேன். ஜீசஸ் மேல காதலே வந்துருச்சு எனக்கு. கைதடி. காதல்னா தான் புரியும் நமக்கு. லவ் வந்துருச்சு. தேங்க்யூ அப்பா. இப்போ கிறிஸ்டியானிட்டி என்று சொன்னால் லவ் சொல்லுங்க. லவ் சொல்லுங்க. லவ் வித் ஜீசஸ். லவ் வித் ஜீசஸ். அவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். அதனாலதான் அவரை நான் நேசிக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் கூட பக்கத்துல தான் இருக்க முடியும், உனக்குள்ள இருக்க முடியுமா? ஏன்னா அவர் சரீரத்தோட உள்ள வர முடியும். நமக்குள்ள இருப்பதற்காகத்தான் இயேசு மரித்து உயிர்த்து ஆவியாக இருக்கிறார். ஆமென். அவர் சரீரத்தில் வாழ்ந்த காலத்துல அந்த ஜனங்களை விட நம்ம தான் பாக்கியவான். ஆமென். என்னப்பா, அவர் சரீரத்தில் வாழ்ந்த போது இயேசுவோட கூட தான் நின்னாங்க பேதுரு, யோவான்லாம். ஆனா மரித்து உயிர்த்து ஆவியானவரை வந்த பின்னாடிதான் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அப்பா சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள். சொல்லுங்க. என் உதடு க்ளோரி உம்மை துதிக்கும் ஆமென் ஜீவனுள்ள நாட்கள். அப்ப இந்த 63ஆம் சங்கீதத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. என்னுடைய ஆசையெல்லாம் இவரோட நீங்க லவ் பண்ணணும். ஆமென். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு லவ் பண்ண வச்சுட்டார் அப்படின்னு சொல்லணும். யாரோட? இயேசுவோட. எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள. இதுதான் அந்த 63ஆம் சங்கீதம். தேவனே, என் தேவன், அதிகாலமே நீங்க தான் எனக்கு. ஆமென். இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அதிகாலம் வந்தாலே தண்ணியை முகத்துல கழுவுனாலே எழுந்து உங்க ஞாபகம் தான் வரணும். ஆமென். அப்புறம் தான் வீட்டுக்கார ஞாபகம், புள்ள ஞாபகம். முதல்ல யார் ஞாபகம் தான் வரணும்? ஏன்னா அதிகாலமே அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறே. சொல்லுங்க. அதிகாலமே தேடுறம்பா.
நான் பாடுகிறேன், நான் நாடுகிறேன் என் தேவனே இயேசு. உம்மை நாம் நேசி. நல்லா சொல்லுங்க, என் தேங்க்யூ அப்பா. என்னுடைய ஆசையெல்லாம் இவர் தான் உங்கள் நேசரா இருக்கணும். அதனாலதான் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே நாளுமே அப்பா சமூகத்திலே சொல்லுங்க, ஆனந்தமே நாளுமே அப்பா சமூகத்தில் என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். க்ளோரி, நேசருக்கு புது பாடல் பாடுவேன். க்ளோரி, ஹல்லேலூயா. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, பெருகுவதாக நம்ம தேவைக்காக வர்றோம் அவற்றை. ஆனால் அதை விட நீங்க தான் எனக்கு தேவை. உங்க வீட்டுக்காரர் நினைச்சுக்கங்களேன், எவ்வளவுதான் அவர் கொடுத்தாலும் நீங்க என்ன நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லுவீங்களா? ஆமே, அதுதான் உண்மையான மனைவி. நீங்க தான் எனக்கு வேணும். கொடுக்குற பொருள் பெருசு இல்லை, சம்பாதிக்கிற பணம் பெருசு. நீங்கள் நல்லா இருக்கு. நேற்றுலாம் ஒரு மனைவி ஒன்று அழுகிற கணவனை நினச்சி, அவர் கொஞ்சம் சுகம் இல்லைன்னு சொல்லி அவர் வரலை. இந்த மனைவி பிள்ளையோடு வந்து நிற்கிறார். என் வீட்டுக்காரர் அடிக்கடி இந்த வியாதி ஒன்று அழும்போது எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அதுதான் மனைவி. வீட்டுக்காரரை குறித்து அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி, அப்படித்தான் ஜீசஸ் என்ன தர்றாருன்றது இன்னொரு பக்கம். ஆனால் அவர் தான் எனக்கு வேணும். சொல்லுங்க, ஏன் அந்த மனைவி ஏன் அழுகிறானா? இவர் இருந்தா எல்லாம் வந்துடும், அவர் தானே அர்த்தம். வீட்டுக்காரர் சுகமா இருந்தா அவர் முடிஞ்ச அளவு சம்பாதிச்சு என் பிள்ளையை காப்பாத்திடுவார், அதுதானே அர்த்தம். அப்படித்தான் நம்ம இயேசுவை பார்க்கணும். இவர் இருந்தா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவளை தருவது அதிக நிச்சயம். இப்ப யார் தான் நமக்கு வேணும்? ஆசையெல்லாம் நீர் ஆணையா, தேவையெல்லாம் நீர் தானையா. சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ராஜா இயேசுநாதா, சொல்லுங்க, தேவையெல்லாம் நீர்தான். எனக்கு தேவையெல்லாம் நீதானே. என் குடும்பத்திற்கு தேவையெல்லாம் நீதானே. என் பிள்ளைகளுக்கு தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு?
பாடிட்டு இருக்கிறோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? Glory, glory. உம்மை தவிர விருப்பம் ஏது? இப்ப கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கணும். ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதான். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதான். ரட்சகரே, ஏசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே, ஏசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இந்த தேசத்துக்கு தேவையெல்லாம் நீதானே. எங்கள் பாரத தேசத்திற்கு தேவையெல்லாம் நீதானே. எங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையெல்லாம் நீர்தானே. எங்கள் குமரி மாவட்டத்திற்கு தேவையெல்லாம் நீர்தானே. எத்தனை அரசாங்கம் மாறினாலும், அரசு மாறினாலும், எத்தனை ஆட்சி வந்தாலும், எத்தனை திட்டங்கள் வந்தாலும் நம்முடைய தேசத்துக்கு தேவை ஜீசஸ், 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 ஜீசஸ். ஜீசஸ். அவரால் தான் பாவ மன்னிப்பு, அவரால் தான் பரிசுத்தம், அவரால் தான் பிசாசின் மேல ஜெயம், ஆமென், அவரால் தான் பரலோகம். ஆமென். இவர் நமக்கு வேணும். கை தட்டுங்க. இவர் நமக்கு வேணும். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லுங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே, இத அந்த தாவீது அனுபவிச்சார். ஆமென். ஒரு ராஜா அதிகாலை எழுந்து சொல்றாரு. அதிகாலையில் எழுந்தோன்னு என்னமா தேடுவீங்க? தண்ணி வருதா பைப்லன்னு பார்ப்பீங்க இல்லையா? பைப்ல தண்ணி வரலையே, டேங்க்ல தண்ணி போடலையே, வருதா? இப்ப தண்ணி அவன் சொல்றான், ஜீவன் தரும் தேவநதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம். இப்ப யாரா? ஜீசஸ். ஜீவன் தரும் தேவநதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம். அப்ப எழுந்த உடனே பக்தன் சொல்றத பாருங்க. தண்ணீர் இல்லா நிலம் போல நான் தாகமா இருக்கேன். தூங்கி எழுந்த உடனே அதிகாலையில் தேடும் போது, நீங்க தான் எனக்கு ஜீவன் தரும் தண்ணி. ஆமென். பைப்ல தண்ணி வருதோ வரலையோ, நீங்க எனக்கு வந்துடணும். கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, 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 சொல்லுங்க. ஏசையா, ஏசையா, ஏசையா. அதனாலதான் பாடுறோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக
அளவு, சொல்லுங்க கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, நீந்திர அளவுக்கு தண்ணி வேணும். மூழ்கணுமே மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழந்து ராஜா மிதந்து மிதந்து மகிழந்து, சொல்லுங்க அருமையா தேசமங்கு நதி, ஜீவ நதி, நதியாக நதியாக ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, ஆறுதல், சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, இடமெல்லாம் செழிப்பு. இப்ப சொல்லுங்க வாருமையா வாருமையா, எங்க குமரி மாவட்டம் நிரம்பணும், குமரி மாவட்டம் தண்ணீரா நிரம்பணும், வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜோர கைதட்டியா சொல்லு மாறும் போதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஆமென். இன்னும் சில நிமிடங்கள். ஆமென். தேங்க்யூ அப்பா. அதான் தண்ணீர், இயேசுதான் தண்ணீர். இந்த பூமியில மிக அவசியம் தண்ணி தானே இல்லை? அதுவும் காலையில் இருந்தவுடன் தண்ணியை தான் தேடுறோம். இப்போ இந்த ராஜா சொல்கிறான், நீ தான் எனக்கு தண்ணி, தண்ணியெலாம் நிலம் போல நான் அன்னைக்கு தவிக்கிறேன், நீங்கள் எனக்கு வேணுயா. அதான் லவ்வர். அதிகாலையுமே அவரை தேடுற கூட்டம் தான் பாக்கியமான கூட்டம். அநேக சபைகள் அதிகாலை ஜெபம் நடக்குது. ஏன் நம்ம அவரை தேடுறோம்னா, அந்த தண்ணி இல்லைன்னா இந்த பைப்பு தண்ணினால ஒரு லாபம் இல்லை. பைப்பு தண்ணி வந்தாலும் லாபம். இவர் இல்லாமல் எத்தனை தண்ணி, எத்தனை சாப்பாடு என்ன இருந்தாலும் அதில் நஷ்டம்தான். ஆமாம். மனிதன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கினாலும் இந்த ஜீவன் அவன் காத்து கொள்ளலைன்னா, ஜீவனுக்குள்ள தெய்வம் இல்லைன்னா அவனுக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு. அதான் ஜீசஸ். அதனால தான் சேவியரில் சபரியார் இந்த வார்த்தையால் தான் மனம் திரும்பி கடலோரமெல்லாம் இருக்கிற கிறிஸ்தவங்களை கிறிஸ்துவ கொண்டு வந்தார். ஒரு வார்த்தை அவரை மாற்ற பெரிய ப்ரொஃபஸர் சென்ட் சேவியர். சபரியார்னு சொல்கிறோம். சபரியார் பெரிய ப்ரொஃபஸர், படித்த ஞானி. அவரை பார்க்கும் போதெல்லாம் இக்னேசியஸ் வயலா சொல்லுவாராம், மனிதன் உலகம் எல்லாம் ஆதாயமாக்கிறான், இந்த ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்னன்னு சொல்லு. பல நாட்கள் கேட்டு கேட்டு ஒரு நாள் அவருக்குள்ள, ஆஹா இயேசு வேணும், இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும், எனக்கு பதவி இருக்கு, பணம் இருக்கு, ராஜ குடும்பம், ஆனால் இவர் இல்லைன்னா அப்படி. அந்த அனுபவம் தான் அவர் அதோடு நிறுத்தலை, கொண்டு வந்தது இந்தியாவுக்கு. கடலோரம் எங்க நடந்து நடந்து இயேசுதான் வழி. எத்தனை சபரியார் கோயிலை பார்க்குறோம்ல, யாரு அந்த சபரியார்? இவர் தாயா. இந்த வார்த்தை
நமக்கெல்லாம் இயேசுவை சொன்ன சபரியாருக்கு ஒரு கைதட்டு பார்க்கலாம். கடலோர மக்கள் எல்லாம் இயேசுவை தேட வச்சார். இன்னைக்கு அநேக கத்தோலிக்க கூட்டம் எல்லாம் அவரால் தொடப்பட்டிருக்கணும். காரணம் இதுதான். அதனால அந்த ராஜா தாவீதுக்கு தண்ணியை பார்க்கும் போதெல்லாம் ஹல்லேலூயா, இது முதல் தண்ணீரை பார்த்தா உங்களுக்கு யாரு ஞாபகம் வரணும்? கைதட்டல். ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம். ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உணர்ந்து சொல்லுவோமா? என் உதடு உம்மை தேங்க்யூ அப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஜீவனுள்ள நாட்கள் உம் சமூகம் மேலா. எதை விடையா? உயிரினும். எப்படி பாருங்க, அவன் லப்பா பாருங்க, அவனுடைய காதலை பாருங்க. உம் சமூகம் மேலானது. எதை விட? உயிரினும் மேலானது. உயிரை விட மேல். ராஜா சொல்றாரு, என் உயிரை விட நீங்க தான் எனக்கு. ஆமென். உயிரை விட நீங்க தான். ஆமென். அப்படின்னா அதனாலதான் நம்முடைய ஆதி திருச்சபை இப்பொழுதும் கூட அநேகர் உயிரை கொடுக்குறான். இயேசுவுக்காக என்ன கொடுக்குறான்? உயிரை கொடுக்குறாங்க. ஏன்? இந்த உயிரை விட நீங்க தான்ப்பான்னு சொல்றாரா? ஆமே. 63:2 சொல்லுது. அந்த சங்கீதத்தை சொல்லி பிடிச்சிடறேன். அப்பா, ஒரு மனிதனுக்கு உயிரை விட, சொல்லுங்க, உயிரை விட, உயிரை விட, உயிரை விட. அதனாலதான் உயிரை கொடுக்குறாங்க. இன்னைக்கு மிஷனரிஸ் உயிரை கொடுக்குறாங்களா? ஏயா உயிரை கொடுக்குறாங்க? உயிரை விட உங்க உறவு. உங்க உறவு. உயிரை விட உங்க உறவு. உம் சமூகம் மேலானது. இதை விட உயிரினும் மேலானது. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உம் சமூகம் மேலானது. உயிரினும் மேலானது. அதனாலதான் அவன் சொல்றான், என் உதடு உம்மை துதிக்கும். எதுவரை? ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுங்க பார்க்கலாம். என் உதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலானது. தேங்க்யூ அப்பா. உயிரினும் மேலானது. தேங்க்யூ அப்பா. சமூகம் மேலானது. உயிரினும் மேலானது. இவர் உயிரை விட மேலானவர். ஆமென். 5 சொல்லுது, என்னுடைய உணவை விட இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உண்பது போல என் ஆத்துமா திருப்தியாம். அப்படின்னா நான் அதை எப்படி பார்க்கிறேன்? உணவை விட நீங்க தான் மேலான. அதனாலதான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். கைதட்டுங்க. ஏன் நம்ம உபவாசம் இருக்கிறோம்னா, இந்த உணவை விட நீங்க தான். உம்மில் தான் திருப்தி. ஆமென். ஆமென். சுவையான உணவு உண்பது போ திருப்தி தினம் அடை. சொல்லுங்க, அப்படி உண்மையா உணர்றீங்களா? சுவையான உணவு உண்பது போ திருப்தி திருப்தி தினம் அடைகின்றே.
நீங்க தான்ப்பா, மேலானது. நீங்க தான் எங்களுக்கு, நீங்க தான் எங்களுக்கு. சமூகம் பிள்ளைகள் தேடி வந்திருக்காங்க, ஆசீர்வாதம். மேலானது. பிள்ளைகளை பாருங்க, உயிரினும் மேலானது. உணவிலும் மேலானது. உணவிலும் மேலானது. உயிரினும் மேலானது, உணவிலும் மேலானது. அதனாலதான் ஆனந்த களிப்புள்ள துதிக்கிறேன். 6வது வசனம், உறக்கத்தை விட. ஆமென். என் படுக்கையின் மேல் நான் படுக்கையில நினைக்கும் போது. படுத்தாலும் நீங்க தான். ஆமென். இப்போ இன்னைக்கெல்லாம் படுத்திருக்கேன், ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கு. ஒரு சங்கீதம் அது 71 சங்கீதம். ஆனால் அது இன்னைக்கு எடுக்க நினைத்தா வேற மாதிரி கொண்டு போயிட்டார். ஒருவேளை ஈவினிங் எடுக்க வைப்பார் போல. ஆமாம், 71 சங்கீதம் ஓடிட்டே இருக்கு. அல்லேலூயா. எனக்கு தெரியுது, கேட்கிட்டு இருக்காரு. நீ தூங்குனாலும் அவர் தூங்குறதில்ல. ஆமென். உனக்குள்ள பேசிட்டே இருப்பார். தேங்க்யூ அப்பா. ரபா கஷா தரா காப்பா. இப்போ 3 ஊ சொல்லணும். உயிரை விட, உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட. அதனால தான் இரவு ஜெபம் ஏன் நடத்துகிறோம் நம்ம சபையார். இரவு ஜெபம் வச்சிருக்கீங்களா? பார்த்தேன், எழுதி வச்சிருக்கீங்க. தூக்கம் பெருசு இல்லை, ஊக்கமான துதி தான் பெருசு. ஆமென். இதுதான் லவ். ஆமென். இதெல்லாம் இந்த 3 ஒரு லவ்வர் தான் செய்ய முடியும். கோயிலுக்கு வந்துட்டு போகிறவன் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் அவரை லவ் பண்ணுறவங்க தான் செய்ய முடியும். உயிரினும் உணவிலும் உறக்கத்திலும் கூடிய மட்டும். என் வாழ்க்கையில் வீட்டில் இருந்தனா, நல்ல ரெஸ்ட்டில் இருந்தனா 3 மணிக்கு எழும்ப வச்சிருவேன். 3 to 5 வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூக்கத்தின் மத்தியில் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். தூக்கத்தை தியாகம் பண்ண விரும்புகிறார். இந்த மாதிரி வரும்போது டயர்டில் படுத்துருவோம். அவர் கோச்சிக்கிற மாட்டான். ஆமாம், இன்னைக்கு 5 மணி தான் எழும்புனேன், கோச்சிக்கிடுவாரா? களைப்பா தூங்கிட்டு. நார்மல் லைஃப்பில் அதிகாலையில் தேட கற்றுக்கொள்ளணும். ஆமென்னு சொல்லுங்கள். ஆமென். நீங்களும் 5 மணிக்கு எழும்புனா போதும். பகலில் போகிறான், நீங்கள் வேலை செய்யணும் இல்லையா? 10 மணிக்கு படுக்க போங்க, 5 மணிக்கு எழும்பிடுங்க. 7 மணி நேரம் தூக்கம் போதும். 5 மணி தேடுங்க அவரை. தண்ணின்னு தேடுங்க. தண்ணி எங்கள் பைப்பில் தண்ணி வந்துருச்சா? உங்கள் பைப்பில் தண்ணி வரணும் சொல்லுங்கள். அந்த பைப்பில் தண்ணி வந்தா, உங்கள் பைப்பில் தண்ணி வருதா? சமாரிய பெண்ணை பார்த்து சொன்னார். அவள் குடத்தை தூக்கிட்டு தண்ணிக்கு வந்து அவளை பார்த்து, நான் ஒரு தண்ணி வச்சிருக்கேன்றாங்க. யாரே அந்த தண்ணினா நான் தான் தண்ணின்றார். அவனுக்கு புரியலை. அந்த தண்ணி எனக்கு வேணும், இந்த நான் தான் சொன்னாரே. தண்ணி எடுக்க வந்து குடத்தை வச்சுட்டா ஓடுறது ஊருக்குள்ள. தண்ணி பார்த்துட்டேன், ஜீவ தண்ணி இயேசு வந்துட்டாரு. ஊரையே கூட்ட ஆரம்பிச்சிட்டான். ஊழியக்காரியா மாறினா. விபச்சாரின்னு 5 பேரோட வாழ முடியல, விபச்சாரி தான். ஆனா எப்படி மாத்திட்டாரு அவளை? ஊழியக்காரியா மாத்திட்டாரு. ஆமென். அந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாம் ஊழியம் செய்யணும். ஆமென். ஊழியம்னா என்ன? எல்லாரும் வேலையை விட்டு மைக்க பிடிக்க சொல்லல. நீ என்னென்ன செய்றீங்களோ அந்த நிலையில இயேசு அறிவிங்க. ஆமென். இயேசு அறிவிங்க. நாங்க வராத இடத்துக்கெல்லாம் நீங்க இருப்பீங்க. ததே எல்லா இடத்துக்கும் வர முடியுமா? நான் எல்லா இடத்துக்கும் வர முடியுமா? நீங்க எங்கெல்லாம் போவீங்களோ போங்க. இயேசு சொல்லுங்க, அறிவிங்க. நான் சொன்னேன் ஒன்று, அறிவு, அறிந்துகொள், அனுபவி, அறிவி. சொல்லுங்க, அறிந்துகொள் இயேசுவை. இயேசுவை அறிந்துகொள், அனுபவி. அனுபவி, அறிவி. இதான் அனுபவிக்கிறவன் அவரை அறிவிக்காம இருக்க முடியாது. ஏக்கம். ஹல்லேலூயா. அடுப்பு கொடுப்பீங்களா? தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. Hallelujah.
தனிப்பட்ட வாழ்க்கையில நான் காலையில எழுந்த உடனே முகம் கழுவி நடந்து பாடிட்டே இருப்பேன். ஒரு 3/4 மணி நேரம் அல்ல 1/2 மணி நேரம் நடந்து பாட அனுபவிப்பேன். எல்லா சோர்வும் விலகும், கவலை விலகும், கலக்க விலகும். ஏன்னா இந்த எத்தனோ பாட்டு மனப்பாடமா பாடிட்டு இருக்கிறேன்னா, பார்க்காம பாடிட்டு இருக்கேனா, நீங்களும் தான் பார்க்காம பாடுறீங்க. ஒரு ஸ்கிரீன் வைக்கலையே. இந்த பாடலை எல்லாம் பாடுங்க. காலையில எழுந்து பாடுங்க. வீட்டுக்காரன் எழுப்பி விட்டு அவரையும் பாட வைங்க. பாடுங்க. சாத்தான் ஓடுவான். ஆமென். அன்னைக்கு நாளெல்லாம் நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். பாடுங்க. எளிதான ஜெபம் பாடல். அப்படியே அவருடைய சமூகம் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுக்குள்ள கவலை கலக்கம் எல்லாம் கூடி மட்டும் குழந்தைகள் இருந்தாலும் எழுப்பி விட்டு சேர்ந்து குடும்பமா பாடுங்க. இல்லையா? அல்லது அங்கே முடியலன்னு இந்த மாதிரி ஆளுக்கு அதிகால ஜபத்துக்கு ஓடி வாங்க. என்னப்பா வீட்டில் ஜபிக்க முடியலைன்னா ரோட்லையா ஜபிக்க வாங்க. இது ரோடு தான், ரோட்டில் சர்ச்சை கட்டி வச்சிருக்கேன். எப்படியாவது அதிகாலையில் பாடுங்க. அப்படிதான் நான் வாழ்க்கையில் நான் அவரோடு இருக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நீ நல்லா இருப்பீங்க. பாட எதிரி ஓடுவான். பிசாசு ஓடுவான். பாடு. சவுலுக்குள்ள தாவீது பாடுறான். சவுலுக்குள்ள ஒரு தீய ஆவி அவன் தேடுறான் பாருங்க. ஒரு மருத்துவரை கூட தேடல. அவ்வளவு பெரிய ராஜாவுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. யாரா பாடுறவன் கேட்டான். யாரா பாடுறவன் அவனை கொண்டாடான்டா. எப்படி கடைசி யாரை கண்டுபிடிச்சாங்க? தாவீதை கண்டுபிடிச்சாங்க. கைதட்டுங்க. தாவீது பாடுறாள். யாரு? தாவீது. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டே பாடிட்டு இருக்கான். இவ்வளவுக்கு ஆடு மேய்க்கிறான். நான் வாயில என்ன வருது? பாட்டு. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறா. நேசருக்கு புது பாடல் பாடுவேன். பாசத்தோடு தினம் பாடு. சொல்லுங்க. நேசருக்கு புது பாடல் பாடுவேன். பாசத்தோடு தினம் பாடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் மேய்ப்பரா இருக்கிறார். குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தம் என்னாலுமே சமூகத்திலே. ஆனந்தமே நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. உள்ளுள்ள இடங்களில் நிற்கின்றார். அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றார். உள்ள இடங்களில் வைக்கின்றார். அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கிறார். அப்பாவும் சமூகத்திலே. கைய உயர்த்தி ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. புது பாடல் பாடுவேன். பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். புது பாடல் பாடுவேன். பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். சொல்லுங்க. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. புது பாடல் பாடுவேன். பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். புது பாடல் பாடுவேன். பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன்.
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பாடிட்டே இருப்பேன். என்னுடைய பாடல் புத்தகத்தை அநேக பாடல் நல்ல பாடல் இருக்கு. ஆனால் அதிகமாக நமக்கு தெரிந்த பாடல் தானே. பாட்டு புத்தகத்தை வைத்தே பாடுவேன். சில சமயம் அட்டவணையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரியுது அவர் கூட இருக்கிறத அனுபவிக்க முடியும். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த தாவீது ஆட்டுக்கு பின்னாடி தோன்னு விரட்டாம பாடிக்கிட்டே விரட்டுறான். ஆட்டை மேய்க்கிறான். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வர்றாரு. யாரா? உன்னை ராஜா கூப்பிடுறாரு, வாடாண்டா. இது எப்படி? இவன் என் நேசருக்கு புது பாட்டு பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன், நேசருக்கு புது பாட்டு பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். அப்படி பாடிக்கிட்டே போறான். ஒரு ஆள் வர்றாரு. எங்கே கூப்பிடுறாரு? அரண்மனைக்கு வாயான்ற. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க பாடிட்டே இருங்க, கலெக்டர் உங்களை கூப்பிட்டு விடுவாரு. உங்க அதிகாரி கூப்பிட்டு விடுவாரு. உங்களுக்கு வேண்டியதை செய்வாங்க. நீ நினைக்கிற காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. அதை விட பெரிய காரியம், உங்க பக்கத்து வீட்டுக்காரி ஒரு அம்மா வருவாங்க. அம்மா நீங்க வந்தீங்கன்னா அங்க வியாதி ஓடிடும்னு சொல்லுவாங்க. நடக்குமா? நடக்கும். நடக்குமா? நடக்கும். அம்மா என் மக பேய் பிடிச்சு ஆடுறா, நீங்க பாடுறீங்களா, வாங்க பேய் ஓடுவான். அப்படி கூப்பிடுவாங்களா? ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்தில், ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you அப்பா. கர்த்தர் உங்களை தாவீதுக்களாக எழுப்புவாராக. ஆமென். தாவீதுகள் எழும்பட்டும். எப்போதுமே கர்த்தரை பாடுகிற விசுவாசிகள் பெருகட்டும். ஆமென். பாட பாட உன் பாடுகள் ஓடும். ஆமென். அந்த தாவீது அரண்மனைக்குள்ள போனாரு. அரசனுக்கு இருந்த பேயை விரட்டினாரு. ஒரு நாள் வந்தது, அவரே அரசனா மாறினார். ஆமென். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். சொல்லுங்க, ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு என்ன உண்டு? பிரமோசன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு பிரமோசன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி தேசத்தை பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி காட்டுங்க. தேசத்தை பிடிப்போ. துதி எடுத்தா சாத்தா ஓடுவா, துதித்து துதித்து அவனை விரட்டுவே. துதி எடுத்தா சாத்தா ஓடுவா, துதித்து துதித்து அவனை விரட்டுவே. டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி தேசத்தை பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி தேசத்தை பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தா ஓடுவா, துதித்து துதித்து அவனை விரட்டுவோம். துதி எடுத்தா சாத்தா ஓடுவா, துதித்து துதித்து அவனை விரட்டுவோம். விரட்டு. சொல்லுங்க, விரட்டு தீ ஆவிய. விரட்டு தீயாவிய. புரட்டு பைபிள. புரட்டு பைபிள. விரட்டு தீ ஆவிய. விரட்டு தீயாவிய. புரட்டு பைபிள. புரட்டு பைபிள். தேங்க்யூ அப்பா. விரட்டுறதுக்கு வழி பாட. ஆமென். அப்பா, என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள விலையேற பெற்ற உம் இரத்த
விடுதலை கொடுத்தீ Glory. விடுதலை கொடுத்தீ ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீ ராஜா இப்ப கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அப்பா ஆராதிக்கிறோம் ஆராதனை ஆராதனை அற்புதம் நடப்பதாக என் அன்ப இயேசுவே வா என் ஆத்ம நேசருவே எப்போதும் இருக்கிறவர் எப்போதும் இருப்பார் இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே Glory. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே கை உயர்த்தி உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக இதுதான் உண்மையான ஜெபம் உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம் உம் நாமம் வாழ்க அரசு வருக உம் சித்தம் நிறைவே கடைசியா ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம் உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக இப்ப எல்லாரும் ஆராதனை செய்வோமா ஆராதனை Glory, glory, ஆராதனை ராஜா ஆராதனை ஆராதனை என் அன்ப இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே ஜீசஸ் உமக்கு தாப்பா மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ சொல்லுங்க துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ கடைசி ஆராதனை
தேங்க்யூ அப்பா. நீங்கள் வந்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் வந்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் வந்திருக்கிறார். ஒரு வல்லமை உள்ளவர், உன்னை ரட்சிப்பார், உன்னை காப்பாற்றுவார். உன் பேரில் அவர் சந்தோஷமாக களி கூறுகிறார். இயேசுவே, நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கும். வந்தபடியே போகலாம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு போகிறார்கள், சுகத்தோடு போகிறார்கள், பலத்தோடு போகிறார்கள். உம்முடைய லவ்வர்களாக, உம்மை நேசிக்கிற கூட்டமாக, உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட உம்மை நேசிக்கிற கூட்டம், உம்மை நேசிக்கிற கூட்டம் சொல்லி நான் வாழ்த்துறேன். In Jesus' name.